எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் வந்து விசிகாவுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, விசிகாவையோ சீமான் கட்சியோ விஜய் கட்சியோ நான் எங்கேயாவது கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பிளேட்டை வச்சு மாத்தி பேசிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்ட கூப்பிட்டாரு, வரலன்னு நான் கூப்பிடவே இல்லைன்ட்டாரு. இப்ப விஜய் கட்சியும் கூப்பிடலன்ட்டாரா? எதுவுமே பேச்சுவார்த்தையே நடக்கல. எங்க கூட்டணி அப்படியே தான் இருக்கு. இனிமே அதை வந்து பத்தி பேசலாமே தவிர நான் இதுவரை யாரையுமே கூப்பிடலங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்னன்னு பார்த்தா ராஜேந்திர பாலாஜி அவரு வேற ஒரு தனி ட்ராக் ஒன்று எடுத்து ஓட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து விசிகா தலைவர் திருமாவளவனும் மோடியோட அந்த மேடையை வந்து பகிர்ந்துகிட்டாரு அந்த விழால. அதுல வந்து இந்த விழால மோடியோட திரும்ப வந்து மேடையை பகிர்ந்துகிட்டது ஒரு அற்புதமான திருப்பு முனை, ஒரு சரியான ட்விஸ்ட் பாருங்கிற மாதிரி. அதாவது கூட்டணி எங்க பக்கம் வராரு திருமாங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து ராஜேந்திர பாலாஜி பில்டப் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப விசிகால இருந்து வன்னியரசு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாது, இது வந்து இதுல எந்த அரசியலும் இல்லை, இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இதுதான், அதை தாண்டி வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிறத வந்து சொல்லிட்டாங்க, அதனால எந்த ட்விஸ்டும் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு.